அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிக்கிம் ஹாஸ் ஆடட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் இட்ஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கிம் தனது அலுவல் மொழியாக பின்வருவனவற்றில் எதை சேர்த்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மொழி அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளி மொழி. நேபாளி மொழியை பொறுத்த வரைக்கும் 1992 இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ்குள்ள வந்திருக்கும். 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 71வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக கொங்கணி, மணிப்புரி மற்றும் நேபாளி 3 மொழிகளும் சேர்க்கப்பட்டுச்சு. அதுல நேபாளி மொழியை சிக்கிம் அரசாங்கம் அவங்களோட அலுவல் மொழியாக சேர்த்திருக்காங்க. சரியா? அடுத்தது, The memorial of ஜாம் சாஹிப் is situated in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாம் சாஹிப் நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போலாண்ட்ல வந்து இருக்கு. ஸோ யார் இந்த ஜாம் சாஹிப் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் உலக போறப்ப போலாண்ட்ல இருக்கக்கூடிய யூதர் இன மக்களை வந்து ஜெர்மனி வந்து அதிகமான ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சில போலாந்து நாட்டை சேர்ந்த குழந்தைகளை இவர் மீட்டு காப்பாத்திருப்பாரு. இந்தியாவில் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுத்திருப்பாரு. ஸோ அதை நினைவூட்டும் வகையில ஜாம் சாஹிப் அவர்களுடைய மெமோரியல் வந்து போலாண்டோட கேபிட்டலா இருக்கக்கூடிய வார்சா அப்படிங்கிற சிட்டில ஓபன் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, Who is the Indian featured in Global Finance Magazine's Central Banker Report 2024? Global Finance இதழின் 2024ஆம் ஆண்டுக்கான மத்திய வங்கியாளர் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் தான். சரியா? அடுத்தது, செம்கார்ப் வில் செட் அப் கிரீன் அமோனியா பிளான்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்கார்ப் எந்த மாநிலத்தில் பசுமை அமோனியா ஆலையை அமைக்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அமைக்க போறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வரப்போகுது. சரிங்களா? செம்கார்ப் அப்படிங்கிற இந்த நிறுவனம் பார்த்தோம்னா சிங்கப்பூர் நிறுவனமா இருக்கு நமக்கு. சரியா? அடுத்தது, போலியோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஹாஸ் பின் டிடெக்டட் சின்ஸ் 2011 இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் 2011க்கு பிறகு போலியோ வைரஸ் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 5 question பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 questionல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.